ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து எங்கள் வீட்டில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுவோன்றது தான். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றது, நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இப்போ வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே சோம்பு நல்லா பொரிய விடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுக்குங்க. பெருங்காயத்தூள் அதுவும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நல்லா கல் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரும். அப்புறம் மஞ்சள்தூள், நான் கல் உப்பு போட்டுட்டு எடுக்கிறத மறந்துட்டேன், நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், நான் சில்லி பவுடர் கொஞ்சம், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால். இப்போ உப்பு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம், ஏன்னா நான் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தான் நான் போட்டிருந்தேன் கல் உப்பு. இப்போ கொஞ்சம் வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. என்னோடய உப்பு கறிக்காது, அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்தோடனே, தொக்கு பதத்துக்கு வந்தோடனே வாழைக்காவை எடுத்து போடுங்க, போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் 2 விதமாக பண்ணுவோம், அதில் இது ஒரு விதம். நல்லா இப்படி வதக்கி விட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா வெந்து வரும். ஒரு 5 to 10 minutes வந்துடும். லாஸ்ட்டாக பூண்டு, சோம்பு இருக்குல்ல, அதை ஒன்றும் பாதிமாக இடித்து வச்சுருக்கேன் கல்லில், அதை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனை வரும். லாஸ்ட்டாக, அதாவது பாதி வெந்தோடனே, வாழைக்காய் 3/4 வெந்தோடனே நீங்கள் அதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வாசனை, பச்சை வாசனை, பூண்டு வாசனைலாம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ 3/4 வந்தோடனே நீங்கள் அந்த மாதிரி வதக்கி விட்டு அப்பப்போ தட்டு போட்டு மூடி வச்சு கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வாழைக்காய் ஃப்ரை